இதோ ஒரு வரன் சிறுகதை. ஆசிரியர் கனியோ ஸ்ரீனிவாசன் அவர்கள். சார், சார் என்று கூவியபடியே யாரோ கதவை தட்டவும் சபேசன் எழுந்து போய் கதவை திறந்தார். வாட்ட சாட்டமான இளைஞன் ஒருவன் எதிரில் வந்து நின்றான். நீங்கள் தானே சபேசன், தேன்துளி பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தவர் என்று அவன் கேட்கவும், ஆமாம், உள்ளே வாருங்கள் என்று உற்சாகமாக உள்ளே அழைத்துச் சென்ற சபேசன். அவர் உள்ளத்தில் மகிழ்ச்சி. பெண்ணே இருக்காதா? பெண்ணுக்கு வரன் கோரி பத்திரிகையில் விளம்பரம் போட்டு 10 நாட்களாகின்றன. எங்கே இருந்தும் ஒரு தகவலும் இல்லை. நம்பிக்கை இழந்து இருக்கும் சமயம் இதோ ஒருவன் வீடு தேடியே வந்து இருக்கிறான். இருவரும் அமர்ந்து கொண்டதும் பேச்சு தொடர்ந்தது. விளம்பரத்தில் கூறியிருப்பது என் பெண்ணை பற்றித்தான். அதிலே சொல்லி இருக்கின்ற மாதிரி அழகு சுமார்தான், படிப்பும் அதிகமில்லை, வயதும் சற்று அதிகம்தான். 27. கல்யாணத்தையும் ஆடம்பரம் இல்லாமல் எளிய முறையில்தான் நடத்தி கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு போனவரை இடைமறித்தான் இளைஞன். இதெல்லாம் விளம்பரத்திலேயே இருக்கிறதே, நீங்கள் வேறு சொல்வானேன்? பெண்ணுக்கு தாயார் இருக்கிறார்களா? கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர்? தாயாரா என்று பெருமூச்செறிந்தார் சபேசன். அவள் இருந்தால் இத்தனை வயதுக்கு பெண்ணை கல்யாணம் இல்லாமல் விட்டு வைத்திருப்பாளா? மகராஜி போய் 3 வருஷமாகிறது. எனக்கு 2 பெண்கள், இன்னொருத்தி சின்னவள், ஸ்கூலில் படிக்கிறாள் என்றவர் வீட்டின் உள்பக்கம் பார்வையை செலுத்தி ஏதோ சைகை செய்தார். கையில் காபி டம்ளர்களுடன் பிரவேசித்த அவரது தமக்கை டீப்பாயின் மேல் அவற்றை வைத்துவிட்டு அடக்கமாக ஒரு ஓரமாக நின்றாள். எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உபசரித்த சபேசன், இது என் அக்கா, இவள்தான் வீட்டை பார்த்து கொள்கிறாள் என்று அறிமுகப்படுத்திவிட்டு, ஆமாம், உங்களை பற்றி நீங்கள் ஏதும் சொல்லவில்லையே என்று ஆரம்பித்தார். இளைஞன் சூழ் கொட்டினான். என்னை பற்றியா? சொல்லிக்கொள்ள விசேஷமாக ஒன்றுமில்லை. சர்க்கார் உத்தியோகம், தகப்பனார் இல்லை, தாயாரும் கல்யாணத்துக்கு ஒரு தங்கையும் இருக்கிறார்கள். அவளுக்காகத்தான் என்று கூறிக்கொண்டு போனவனை உற்சாகத்துடன் இடைமறித்த சபேசன். அதற்கென்ன, வரன் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களாக்கும். உங்கள் கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும். நல்ல பையனாக ஒருத்தன் கையிலே பிடித்து கொடுத்து விட்டால் போகிறது என்றவர். என்ன அக்கா, பேசாமல் நிற்கிறாய்? ராகு காலம் நெருங்குகிறது. சீக்கிரமாக நிர்மலாவை வர சொல்லு, இவர் பார்த்து விடட்டும் என்று அவசரப்படுத்தினர். இருங்கள் இருங்கள் என்று துள்ளி எழுந்தான் வந்தவன். நான் பெண் பார்க்க வரவில்லை சார். எனக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகளும் இருக்கின்றன என்று அவன் கூறியதும், என்ன அது? அப்படியா என்று கூவினார் சபேசன். ஆமாம் சார் என்று கூறி ஈனஸ்வரத்திலே தொடர்ந்தாள் இளைஞன். என் தங்கைக்கு 5-6 வருஷங்களாக வரன் பார்த்து கொண்டிருக்கிறேன். படிப்பும் சுமார், அழகும் சுமார். ஓஹோ என்று கல்யாணத்தை நடத்த ஆஸ்தி பாஸ்தி கூட இல்லை. வயசும் 28 ஆகிவிட்டது. வரன் ஏதும் அமையவில்லையே என்று கவலையோடு இருந்த சமயம் உங்கள் விளம்பரம் கண்ணில் பட்டது. என் தங்கைக்காக நானே கொடுத்த மாதிரி அத்தனை கச்சிதமாக இருந்தது. உடனே ஒரு யோசனை தோன்றியது. விளம்பரத்துக்கு உங்களுக்கு பல இடங்களிலிருந்தும் பதில் வந்திருக்கும் இல்லையா? அவற்றில் உங்கள் பெண்ணுக்கு பொருத்தம் இல்லாத நீங்கள் ஒதுக்கின வரன்கள் இருக்கும் இல்லையா? அதிலே எதையாவதை என் தங்கைக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியுமா என்று பார்க்க வந்தேன். ஆனால் நீங்கள் என்னடாவென்றால், நான் விவரம் கூற ஆரம்பிப்பதற்குள் அவன் பேச்சை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து பார்த்த பொழுது சபேசன் முகத்திலே நீர் தெளித்து அவர் தமக்கை விசிறியால் விசிறி கொண்டிருந்தாள். அன்பானவர்களை, கனியோ ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய இதோ ஒரு வரன் குட்டி கதை நிறைவு பெற்றது. நன்றி.